முல்லைத்தீவு மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மீன் விலையை கட்டுப்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி புதுக்குடியிருப்பு பிரதேச சபை அமர்வில் ஏகமனதாக பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உறுப்பினர் குமாரவேலு அகிலன் தெரிவித்துள்ளார். புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்தார். கடல் வளம் சூழப்பட்ட முல்லைத்தீவு மாவட்டத்திலே அதிகரித்து வருகின்ற மீன் விலை, சாதாரண குடும்ப நுகரும் மீன் விலைகளானது திடீர் சடுதியாக நாளாந்தம் 200-300 என்ற ரீதியில் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கடற்கரையில் விலை குறைய அந்த தொழில் செய்யும் வியாபாரிகளிடமிருந்து விலை குறைய பெற்று டபுள் மடங்கு விலை உரிய நுகர்வோர்களிட கைக்கு செல்வது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. சடுதியாக அதிகரித்து வருகின்ற மீன் விலையை கட்டுப்படுத்துவதற்கு இந்த மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர் அவர்களுக்கும் அதே போன்று கடற்தொழில் சங்க சமாசமங்களுக்கும் கடிதம் அனுப்ப வேண்டும். இதுக்குரிய ஒரு பொறுமுறையை உருவாக்குவதற்குரிய ஒழுங்குமுறை ஒன்றை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தேன். இந்த விடயத்தை அனைத்து சபை உறுப்பினர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த அரசாங்கமான இந்த சடுதியாக உயர்வடைகின்ற மீனுக்கான விலை கட்டுப்பாட்டு பகுதியை உண்மையிலேயே அதுக்குரிய ஒரு பொறுமுறையை உருவாக்கி இந்த சாதாரண ஏழை குடும்பங்கள் மீன் சாப்பிடுவதற்குரிய கடல் உணவு சாப்பிடுவதற்குரிய சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நான் முன்வைத்திருந்தேன். எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். உண்மையிலேயே இந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.